ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். போன ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆழ்வார்குறிச்சியில் உழவாரப்பணி பண்ணுறத பற்றி ஒரு பகுதியை மட்டும் நம்ம வந்து எடுத்து போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு அப்படியே இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா அடியார்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவாரப்பணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, உழவாரப்பணிக்கு வந்த அத்தனை அடியார்களையும் நம்ம வீடியோ எடுத்து போடுறதா நம்ம வந்து ஆசைப்பட்டிருந்தோம். இப்போது 2வது பகுதியை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்து வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அடியார்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து உழவாரப்பணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே வந்து பாருங்கள், நேரடியாக வந்து வீடியோ வந்து நீங்களே வந்து பாருங்கள். உழவாரப்பணிக்கு உண்மையிலே சொன்னால் புண்ணியம் பண்ணால் தான் அந்த உழவாரப்பணியை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போன ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அம்மா பாருங்கள், உழவாரப்பணியை அந்த வெட்டின புல்லை வந்து அப்படியே வந்து அள்ளி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். உண்மையிலேயே எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணால் தான் அந்த சிவனை வழிபட முடியும், சிவத்தொண்டு செய்ய முடியும். சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உழவாரப்பணி பண்ணுறாங்க. உண்மையிலேயே உழவாரப்பணி பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கோயிலில், அதுவும் சிவன் கோயிலில். பாருங்கள், எல்லார் அடியாருமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோவில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நிறையா இருக்குது. இன்னும் மீதி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம்.